பாபநாசம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி ஏலம் நடைபெற்றது. அதிகபட்சமாக குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 7,269 விலை போனது. வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் கீழ் இயங்கி வரும் தஞ்சாவூர் விற்பனை குழுவிற்கு உட்பட்ட பாபநாசம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடப்பு ஆண்டு பருத்தி மறைமுக ஏலம் நடைபெற்றது. ஏலத்தில் பாபநாசம் மற்றும் அதன் சுற்று பகுதிகளான மதகரம், சத்தியமங்கலம், வலங்கைமான், கோபுராஜபுரம், ஐயம்பேட்டை ஆகிய பகுதிகளில் இருந்து 677 விவசாயிகள் தங்களது பருத்தியினை விற்பனைக்கு எடுத்து வந்திருந்தனர். இதில் கும்பகோணம், செம்பினார் கோவில், பன்ருட்டி, விழுப்புரம், ஆந்திர பிரதேசம், தேனி, பன்ருட்டி பகுதிகளை சார்ந்த 10 வணிகர்கள் கலந்து கொண்டனர். இம்மறைமுக ஏலத்தில் 94.7 மெகா டன் அளவு பருத்தி வரத்து வரப்பெற்றது. அதிகபட்சமாக குவிண்டால் ஒன்றிற்கு ரூபாய் 7,269 என்ற விதத்திலும், குறைந்தபட்சமாக குவாண்டால் ஒன்றிற்கு ரூபாய் 5,339 மற்றும் சராசரியாக ரூபாய் 6,489 என்ற விதத்திலும் விற்பனை செய்யப்பட்டது. பருத்தியின் மொத்த மதிப்பு ரூபாய் 61 லட்சம் ஆகும். இம்மறைமுக ஏலமானது விற்பனைக்கூட கண்காணிப்பாளர் ரா தாட்சாயினி தலைமையில் மேற்பார்வையாளர் பாகோ சிவானந்த் முன்னிலையில் நடைபெற்றது. மேலும் பாபநாசம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் உளுந்து குவிண்டாலுக்கு ரூபாய் 9,500, கருப்பு கவுனி நெல் குவிண்டாலுக்கு ரூபாய் 9,500, எள் குவிண்டாலுக்கு ரூபாய் 13,500 மற்றும் கொப்பரை குவிண்டாலுக்கு ரூபாய் 8,500 என்ற அதிகபட்ச விலைக்கு விற்பனை செய்யப்பட்டது. பாபநாசம் செய்தியாளர் ஜி. சிவராஜ்.